பீர்பல் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு நாள் அக்பருடைய அவைக்கு வரலையாம். என்ன மாற்றிய ஒரு சிந்தனை பெரியோர்களே. வரல, எங்கன்னு கேட்டிருக்கான் அக்பர். அப்போ எல்லாரும் சொன்னாங்க அவர் தியானம் பண்றார், அதனால வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அவர் தியானம் பண்ணிட்டு வந்தார். அக்பர் கேட்டார், என்னப்பா எங்க போயிருந்த? தியானம் பண்ண போயிருந்த ஷெஹின்ஷா. அப்படியா? அப்படின்னா என்னன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது அலம்பனா. இல்லை சொல்லு. இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? அது என் குரு கிட்ட தான் நீ கற்றுக்கணும். ஏயா மூச்சு பிடிச்சி இழுகிற, சைலண்ட்டாக உட்காந்துருக்க, அது என்ன எனக்கு சொல்லித்தர மாட்டியா நீ? இல்லை இல்லை சொல்லித்தர முடியாது, குரு கிட்ட தான் கற்றுக்கணும். குரு கிட்ட கற்றுக்க முடியுமா? அப்போ குருவை இங்கே கூப்பிடு. குருலாம் வரமாட்டார், நீ தான் போகணும். நான் பெரிய ஷெஹின்ஷா தெரியும்ல? தெரியும் அலம்பனா, ஆனால் நீங்கள் தான் போகணும், அவர் வரமாட்டார். அது என்ன பெரிய விஷயம்? 10 நாள் டைம் கொடு. இங்கே உன்ன மாதிரி நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு சுற்றுறாங்க, அவங்கக்கிட்ட கற்றுக்கிறேன். அவன் 10 நாள் கழித்து கற்றுக்கிட்டான். பீர்பலை கூப்பிட்டான், ஒரு ரூமில் போய் உட்காந்தான். இங்கே பார், உன்ன மாதிரியே தியானம் பண்ணுற பாருன்னு தியானம் பண்ண ஆரம்பித்தான். பீர்பலுக்கு சரியான எரிச்சல். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா பாருங்க, வெளியில் இருந்த காவலாளி உள்ள ஓடி வந்தான். அலம்பனான்னு, அக்பரை கைது செய், தவறாக தியானம் செய்கிறான், அக்பரை கைது செய் அப்படின்னு உடனே முழிக்கிறான். தியானம் கலைஞ்சு எழுந்த அக்பர் சொன்னான், என்னுடைய தியானத்தின் மீதா குறை சொல்லுகிறாய்? என்னை கைது செய்ய சொல்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்ததா? ஏ காவலனே, பீர்பலை கைது செய்யணும். உடனே பீர்பலை கைது செஞ்சிட்டான் காவலன். அப்போ கைது செய்யப்பட்ட பீர்பல் சொன்னான், ஒரே வார்த்தையை தானே நானும் சொன்னேன். நீ என்ன சொன்னியோ அதைத்தானே நான் சொன்னேன். நான் சொன்ன அவன் கேட்டானா? நீ சொன்ன கேட்டான்ல. யார் யார் என்னென்ன சொல்லணுமோ அவங்க சொன்னாதான் வேலை நடக்கும்னு சொன்னான்.